ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். ஸோ யூபிஎஸ்சி அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூபிஎஸ்சி போஸ்ட்போன் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ 25th உங்களுக்கு ப்ரிலிம்ஸ். ஸோ பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பேஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னென்னா, போஸ்ட்போன் ஆகிடும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா எனக்கு படிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை, ஏன்னா வார்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே கைஸ், ஃபைன், எவ்ரி திங் இஸ் நார்மல். இப்போ போனது நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. பட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் அகெயின் இப்போ 25th ப்ரிலிம்ஸு 10 நாள் இருக்குது. என்ன பண்ணணுன்றது பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? அண்ட் அகெயின் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். அண்ட் கைஸ், ஐ வில் ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் தி டெலிகிராம் குரூப். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டெலிகிராம் குரூப்பில் யூபிஎஸ்சி ரிலேட்டட் அப்டேட்ஸு, சரிங்களா, ஸோ மெசேஜஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கைண்ட்லி ஜாயின் தி டெலிகிராம் குரூப் ஸோ தட் யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் வித் ரிகார்ட்ஸ் டு யூபிஎஸ்சி. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இப்போது 10 நாள் தான் இருக்குது. என்னென்ன சார் செய்யணும் இந்த 10 டேஸில்? சரிங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் திங், இப்போது புது சப்ஜெக்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படித்து, இல்லை புதுசாக ஒரு விஷயம், ஒரு டாக்குமெண்ட் கையில் மாட்டியிருக்கு சார், இது வந்து இதுதான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு, இது படித்தோன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாட்டியிருக்கு, இதை நான் மொத்தமே உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், ஒரு 4 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 5 கொஸ்டின் நீங்கள் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுவீங்க இந்த டாக்குமெண்ட் வச்சு. ஆனால் அவ்வளோ சூப்பரான டாக்குமெண்ட்ஸ் மாட்டியிருக்கு. இதில் புதுசான விஷயம் இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இது வந்து புதுசு. சரி, இப்போது நீங்கள் ஒரு லாஸ்ட் 6 months 5 monthஸில் படிச்சிருப்பீங்களா ப்ரிலிம்ஸ்க்கு? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஆர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், என்ன படிச்சிருப்பீங்களோ அந்த படித்ததை ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா? ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 40 தான் பண்ணுவீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், எது பெட்டர்? ரிவிஷனாக புதுசாக படிக்கிறதா? ரிவிஷன். சரிங்களா? ஸோ கைண்ட்லி ரிவைஸ் வாட் யூ ஹவ் டன் ஃபார் தி லாஸ்ட் 10 days. 1க்கு 2 வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. நவ் செகண்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மாக் டெஸ்ட். சரி, இப்போ மாக் டெஸ்ட்டுக்கு நான் என்ன சார் செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கன்னா, கைஸ், மாக் டெஸ்ட் மேக்ஸிமம் 1 எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் மாக் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. மாக் டெஸ்ட் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகும். ஜிஎஸ்க்கா 2 hours, சிசாட்டுக்கா 2 hours, இந்த 2 hours ட்ராவலிங் டைம், சாப்பாடு, சரிங்களா, எக்ஸாமினேஷன் சென்டர், அன்வான்ட் டாக்கிங், அந்த டாக்கிங் முடிச்சுட்டு டிஸ்கஷன் வீடியோ, அந்த டிஸ்கஷன் வீடியோவை முடிச்சுட்டு நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத கொஷின் கேட்டானா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஷன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டே போயிடும். இதெல்லாம் இல்லாமல் மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னா லைக் ஒரு டிமோட்டிவேஷன், எனர்ஜி வேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே இந்த 10 days அவாய்ட் பண்ணுங்கள். மார்க் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கணும் தான், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நானே சொல்லியிருப்பேன் 5லேருந்து 10 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எடுத்திருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இப்போது வரப்போகிற 10 நாளைக்கு மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் டு 1. சரி, எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் பேர் வருது, ரேங்க்கு, சரிங்களா, அண்ட் அட் த மீன் டைம் அதில் வர்ற ஸ்கோரு, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை சார். நான் என்னை செக் பண்ணிக்கிறதுக்காக மார்க் எடுக்கிறேன்னா வீட்டில் உட்காந்தே எடுங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து செகண்ட் திங், அதாவது மார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிவிஷன், செகண்ட் ஒன் இஸ் மார்க். புரியுதுங்களா? சரி, தேர்ட் ஒன் இஸ் லைக் என்னென்னா லாஜிக்ஸ். லாஜிக்ஸ்க்கு என்ன சார் இருக்குது? நான் பார்த்துட்டு தானே வரேன். ஜான்வரி, பிப்ரவரி எல்லா மந்த்துமே நான் லாஜிக்ஸ் பார்த்துட்டு தான் வரேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே ரைட். பட் இப்போது அந்த லாஜிக்ஸை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ இங்கே ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் யூ, கைண்ட்லி வாட்ச் தி வீடியோ விச் ஐ ஹாவ் பிளேஸ்ட் இன் ரிப்பப்ளிக் ஐஸ் சேனல், லாஜிக் வீடியோ. 2 மணி நேரம் வீடியோங்க. 24 கொஸ்டின் பேப்பர் 1லேருந்து 100 கொஸ்டின்ஸ் வரையும் டீட்டெயில்டாக சால்வ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் லாஜிக்ஸை சொல்லியிருப்பேன், அந்த கொஸ்டினை எப்படி பார்க்கணுன்னு சொல்லியிருப்பேன், அந்த லாஜிக்ஸுக்கு பேக்ரவுண்டு உள்ள ஒரு பேக்ரவுண்டு பிவைக்யூ எடுத்து சால்வ் பண்ணி இந்த பிவைக்யூஸை சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இட் லிட்ரலி டுக் மீ 5 days டு சால்வ் தட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரெசென்ட் தட் இன்ஃபர்மேஷன் டு யூ. தட் இஸ் தி லாஜிக் வீடியோ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெனிஃபிஷியல் வீடியோ. ஸோ கைண்ட்லி வாட்ச் தட் வீடியோ. 1லேருந்து 100 வரையும் சால்வ் பண்ணியிருப்பேன். கைண்ட்லி வாட்ச் தட். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் இந்த லாஜிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் ஒரு 5 கொஸ்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லாஜிக்ஸ் வீடியோ ஏதாவது இருக்கா, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லாஜிக்ஸை பாருங்கள், கன்சாலிடேட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது வந்து தேர்ட் திங். ஃபோர்த்து திங் என்னென்னா,
பிவைக்யூஸை சால்வ் பண்ணணுங்க. அட் எனி காஸ்ட் யூ நீட் டு சால்வ் பிவைக்யூஸ். அது 2011 24 இருந்தாலும் சரி, 2015 இருந்தாலும் சரி. ஸோ கைண்ட்லி சால்வ் பிவைக்யூஸ், டேக் திஸ் அஸ் அ மார்க். ஒரு ஆப்ஷனும் பாருங்கள், ஒரு ஆப்ஷனும் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வெளியிடுங்க. ஸோ கைண்ட்லி ட்ரை டு டூ திஸ் ஸோ தட் இது ஒரு 5 கொஷின்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், புதுசாக படித்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு ரிவிஷன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த 5 கொஷின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இது வந்து 3 திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரிவிஷன், மார்க் டெஸ்ட், லாஜிக்ஸ். சரி, இப்போ 4th இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த். சி கைஸ், டு பி வெரி வெரி ஹானஸ்ட், ஹெல்த்து நிறைய பேருக்கு ரொம்ப டிட்டோரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஹேவ் பின் லைக் என்னென்னா, எனக்கே ஃபீவர் அண்ட் கோல்ட் அண்ட் காஃப் அண்ட் தொண்டெல்லாம் கட்டிக்குச்சு. சரிங்களா? ஸோ இட்ஸ் பீன் லைக் இப்போ தான் கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கேன். ஸோ பாயிண்ட் என்னென்னா, காஷியஸாக இருக்கிறோம், அப்போ கூட இப்படி நடக்குதுன்னா, ஸோ கைண்ட்லி ட்ரை டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஸோ தட் யூ பி ஆக்டிவ் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் டேஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஹெல்த் தயவு செய்து பார்த்துக்கோங்க. டோன்ட் டூ அன்னெசரி ஸ்டஃப். நைட்டு தூங்குங்க, கரெக்டான டைம், கரெக்டான டிசிப்ளின்டாக இருங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா மொமெண்டம். இப்போ பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட் டே ப்ரிலிம்ஸ், எல்லாருடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ரிலாக்ஸ் மோடில் போயிடுவேன், நல்ல ஒரு படம் பார்ப்பேன், இல்லைனா இது செய்வேன் அது செய்வேன், ரிலாக்ஸாக இருப்பேன். ஸோ தட் ப்ரிலிம்ஸுக்கு போயிட்டு பயங்கரமாக ஒர்க் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், நான் என்னுடைய ஒப்பீனியன் கொடுக்குறேன், செட் ஆகுதான்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யாருக்கு பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா, ஆக்டிவாக நல்ல சுறுசுறுப்பாக அந்த ஒரு கொஷினை பார்க்குறோன்னே விறுன்னு லைக் கடகடன்னு பிவைக்யூஸை சால்வ் பண்ணுற மாதிரி, சரிங்களா, யாருக்கு பிரெயின் ஆக்டிவாக இருக்கோ அவங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு போகும்போது கிரிக்கெட் ஃபீல்ட்லேயுமே சரி, பிளேயர் டூ ப்ராக்டிஸ் பிஃபோர் தி மேட்ச். அவங்க ரிலாக்ஸ் மூடில் இல்லையே கேம் விளையாடும் போது. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பிரெயினும் இருக்கணும். ஸோ அப்போது நான் பரவச நிலை அடைஞ்சிடுவேன், ஆனந்தமாக இருப்பேன். 2 நாள் முன்னாடி இருந்தீங்கன்னா ஆனந்தமாக தான் இருக்க வேண்டியது தான் எக்ஸாமினேஷன் ஹால்லையும். ஸோ ட்ரை டு பி ஆக்டிவ். நீங்கள் புதுசாக படிங்கன்னு சொல்லலை, ரிவிஷனு, சால்விங்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரெயினை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ ட்ரை டு டூ திஸ். ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க, எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் அ செப்பரேட் டாபிக் இன் இட் செல்ஃப். நான் இதுக்காக ஒரு கம்ப்ளீட் வீடியோ ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 3-4 டேஸில் ப்ளேஸ் பண்ணிடுவேன். எக்ஸிக்யூஷன் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், கொஸ்டின் சீக்வன்ஸில் ஆன்சர் பண்ணணும், ரவுண்ட்ஸு, இது எல்லாமே இதுக்காக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எக்ஸிக்யூஷனுக்காக. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, இதுதான் நான் பண்ண போகிறேன் எக்ஸாமினேஷன் ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேவ் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், டூ திஸ். ஏன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? ஸோ ட்ரை டு ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் லாஸ்ட் 10 டேஸ் உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இதை தாண்டி டிமோட்டிவேஷன் டெஃபினட்டாக இருக்கும், அடுத்தவங்கள பார்த்து கம்பேரிசன் டெஃபினட்டாக இருக்குமோ, கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, அந்த பயமுமே இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும் தாங்க, பார்ட் அண்ட் பார்சல் தாங்க. நீங்கள் ஒருத்தருன்னு கிடையாது, ரேங்க் 1 வாங்கினவங்க கூட. ஸோ அவங்களே 5 அட்டெம்ப்ட்டு ப்ரிலிம்ஸ் ஃபெயிலு, அதுக்கப்புறம் தான் ரேங்க் 1 வாங்கியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லைக் ப்ரீவியஸ் இயர் ரேங்கர்ஸ்லாம் சொல்லும் போது ப்ரிலிம்ஸில் 1 மார்க்கில் கிளியர் பண்ணியிருக்காங்க, ரேங்க் 110 வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி, சரிங்களா, எக்ஸாமினேஷன்ன்றது. பட் அஃப்கோர்ஸ் எஸ், உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கான ரிவார்ட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இல்லை. பட் அந்த ஃபியரை வந்து ரொம்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஹிண்டர் பண்ணுற மாதிரி பார்த்து ஹிண்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்துட்டு இதெல்லாம் இருக்கும் தான் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டியோடு இதெல்லாம் கடந்து போங்க, சரிங்களா. ஸோ பி ஸ்ட்ராங், ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் and ensure that these 10 days are very very productive and you be active taking care of your health. Fine guys, so I hope this video would have given certain clarity, and do watch my logics video which will be very beneficial. Fine guys, so thank you for watching.